அம்மா போனை எடுக்கவே மாட்டிக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போனை எடுங்கம்மா. அட பூஜா இங்கதான் இருக்காளா? பூஜா, என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்காக பண்ண போறேன். என்னால நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, இனிமேலும் நீ கஷ்டப்படக்கூடாது. உனக்காக நான் இருக்கேன் பூஜா. கண்டிப்பா உனக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணத்தான் செய்வேன். உங்க வீடை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதுக்காண்டி நான் என் குடும்பத்தை எதிர்க்கனாலும் தயாரா தான் இருக்கேன். பேசாம பூஜா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாமா? சொன்னா நம்மள நம்புவாளான்னு தெரியலையே. என்ன பண்ணலாம், என்ன பண்ணனே புரியல. ஏய், என்னை எதுக்கு பாத்துக்கிட்டே இருக்க? உனக்கு வேற வேலை இல்லையா? வேற வேலை இருந்துச்சுன்னா போய் பாரு. என்னையவே பாத்துட்டு இருக்க. ஒண்ணும் இல்ல பூஜா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்கிட்ட நீ என்ன சொல்ல போற? நீ பண்ணதெல்லாம் போதாதா? ஏற்கனவே நான் செம கடுப்புல இருக்கேன். இங்க இருந்து போ. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு. உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. நான் போறேன். என்ன பூஜா இப்படி கோச்சுக்கிட்டு போயிட்டா? நல்ல வேலை உண்மையை சொல்லல. உண்மையை மட்டும் சொல்லியிருந்தேன், பேயாட்டம் ஆடி இருப்பா. சரி, எதுவா இருந்தாலும் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தே பாத்துக்கலாம். பூஜா ஒரு நிமிஷம் இல்ல. என்ன உனக்கு பிரச்சனை? இங்க பாரு பூஜா, நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ எதுக்கும் வரல. நான் இன்னைக்கு நைட்டு இங்க இருக்க மாட்டேன். ஒரு அர்ஜென்ட் ஒர்க், அதனால நான் வெளியூருக்கு போறேன். நீ தனியா இருப்பில, கதவை பூட்டிட்டு பத்திரமா இரு, சரியா? இதையே நீ என்கிட்ட சொல்ற? நான் என்ன உன் பொண்டாட்டியா? நீ எங்கேயாவது போ. திரும்பி வராம இருந்தாலும் சந்தோஷம் தான். சோபா, உங்க அண்ணே இருக்காங்களா? இருக்காங்கக்கா, அந்த கூப்பிடுறேன். அண்ணே, உன்னை பூஜாக்கா கூப்பிடுறாங்க. என்ன பூஜா, ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் சார். எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிட்டேன். நான் அப்பவே டிரைவருக்கு கால் பண்ணிட்டேன். இப்போ வந்துருவாங்க. நம்ம போய் வெளியில வெயிட் பண்ணலாமா? சரிங்க சார். நீங்க 2 பேரும் இங்க உட்காந்துருங்க. நான் நம்ம ஆபீஸ் மேன் வந்துட்டான்னு பாக்கேன். சரிங்க சார். என்னாச்சுக்கா, எங்க அண்ணனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன். கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாருல. இப்படி மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து துடிச்சு போற ஒருத்தரை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் என் வாழ்க்கையிலே. உங்களுக்கு எங்க அண்ணனை பிடிச்சிருக்காக்கா? உங்க அண்ணனை எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோ நல்ல குணம் இருக்கு உங்க அண்ணன் கிட்ட. உங்க அண்ணன் மேல எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு தெரியுமா? நான் சின்ன வயசுல இருந்து ஆம்பளை பசங்க கிட்ட அந்த அளவுக்கு நான் பேசினதே கிடையாது. ஒருத்தரை பார்த்த உடனே மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாருல. உண்மையிலே உங்க அண்ணன் ஒரு ஜென்டில்மேன் தெரியுமா? நான் ஒண்ணு சொல்லட்டா, இவரை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கே தெரியும்க்கா எங்க அண்ணனை பத்தி. யார் உதவியும் கேட்டா போதும், உடனே போய் செஞ்சிருவான். பூஜா, வண்டி வந்துட்டு. கணேஷ், எதுக்கு இவ்வளவு நேரம்? சார், வர வழியில டீசல் போட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு சார். சரி கணேஷ், நீங்க சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டேன் சார். அப்புறம் இந்த நிக்கிறாங்கல்ல, இவங்கதான் பூமிகா. இவங்களதான் அவங்க ஊர்ல கொண்டு போய் விடணும். பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வாங்க, சரியா? இதெல்லாம் நீங்க சொல்லணுமா சார்? நான் பாத்துக்கிறேன் சார். பேக் கொடுங்க மேடம். இல்ல இருக்கட்டும், நானே வச்சிருக்கேன். பரவாயில்ல, கொடுங்க மேடம். சரி மேடம், வந்து வண்டியில ஏறுங்க. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் போயிட்டு வரேன். சரி பூஜா, நல்லபடியா வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க, சரியா? டிரைவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், நல்ல பையன், சரியா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க சார். கரெக்ட் டைம்க்கு கரெக்டா வந்துருங்க. சொன்ன மாதிரி கரெக்ட் டைம்க்கு வந்துருவேன். சரி சரி. சரி சார், நான் போயிட்டு வரேன். ஷோபா, பாய். பாய்க்கா. பாஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க இல்லாம நம்ம ஆபீஸே கலையிலந்து போயிருச்சு. எல்லாரும் உங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப நம்ம ஆபீஸ்க்கே வந்துருங்க பாஸ். அழாதீங்க விக்கி. பாஸ், நீங்க திரும்ப நம்ம ஆபீஸ்க்கே வந்துருங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். அப்பா பேச்ச மீறி என்னால திரும்ப வர முடியாது விக்கி. இதுக்கு இப்படி அழுதிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க, அழாதீங்க. பாஸ், உங்க கூட பழகுனது கொஞ்ச நாளாவே இருந்தாலுமே நீங்களாம் எங்களை விட்டுட்டு போனது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். பொய் சொல்லாதீங்க, நான் இல்லாம நல்லா ஜாலியா இருந்திருப்பீங்க அப்படித்தானே? அப்படிலாம் இல்ல பாஸ், சீரியஸாவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நானும் உங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் பாஸ், நீங்க வீட்டை விட்டு வெளியில போனீங்க, கையில காசு எதுவுமே எடுத்துட்டு போலன்னு சொன்னாங்க. எப்படி சமாளிச்சீங்க? அது ஏன் கேக்குறீங்க விக்கி? ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதே கிடையாது. கையில 10 ரூபா கூட காசு இல்ல தெரியுமா? சாப்பாட்டுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்ன பாஸ் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? ரோட்ல வந்து ஒரு பைசா கூட இல்லாம இருக்கும் போது அந்த கஷ்டங்கிற வார்த்தையே என்னன்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இத்தனை நாளா வாழ்ந்தது வாழ்க்கையே இல்ல. இப்பதான் அந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. பாஸ், நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருங்க பாஸ். நீங்க இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். நீங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். கண்டிப்பா நான் சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு வருவேன். அதுவும் எங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே வருவேன். அப்புறம் விக்கி, எங்க அம்மா எப்படி இருக்காங்க? உங்க அம்மா தான் ரொம்ப பாவம் பாஸ். உங்களை நினைச்சுக்கிட்டு தினம் அழுதுகிட்டே இருக்காங்க. நான் அப்பப்போ வீட்டுக்கு போவேனா என்னைய கூப்பிட்டு வரணும், பாத்தியா அவன் எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியாதுன்றவேன். உங்களை நினைச்சு அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க பாஸ். உங்க அம்மாவை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். நானே எங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன் விக்கி. எங்க அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எப்பவுமே சாப்பிடும் போது எங்க அம்மா ஊட்டி விடுவாங்க. இப்போ சாப்பாடு ஊட்டி விட கூட ஆள் இல்ல. ரொம்ப கஷ்டம்.
கஷ்டமா இருக்கு. எனக்கு சரியா சாப்பிட கூட மனசே இல்ல. எப்பவுமே எங்க அம்மா நினைப்பாதான் இருக்கு. எனக்கு எல்லாமே புரியுது பாஸ். நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அதை விடுங்க. ஆமா, உங்க பெரிய பாஸ் எப்படி இருக்காரு? பெரிய பாஸ் தானே கேக்குறீங்க? அவர் பாக்குறதுக்கு தான் பாஸ் கோவமா இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள மனசளவுல உங்க மேல அவ்வளவு பாசம் இருக்கு அவருக்கு. உங்களை வெளியில அனுப்புனதுல இருந்து அவர் மனசு ஃபுல்லா உங்களை பத்தியே தான் நினைப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. ச்சே, பாவம் மனுஷன் வெளியில சொல்ல முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. உங்க அம்மாவாவது வெளியில சொல்லி வருத்தப்பட்டு அழுதுக்குறாங்க. ஆனா உங்க அப்பா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை இருக்கு அவருக்கு. நான் சொல்றத கேளுங்க பாஸ். நீங்க இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. வேண்டாம் விக்கி. அப்பா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இப்பதான் என் வாழ்க்கைக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஒரு வேகத்துல நான் வந்துட்டேதான். ஆனா இங்க தங்குறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே பாஸ். உங்களை நான் ராஜா மாதிரி நான் என் வீட்டுல தங்க வச்சிருப்பேன். ஐயோ விக்கி, ராஜாவா வாழ்ந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இப்ப இருக்கிற அந்த நிலைமையை நான் கஷ்டமாவே எடுத்துக்கல. நான் இப்படி இருக்கதான் நான் ஆசைப்படுறேன். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. ரோட்ல இறங்கி பார்த்தாதான் தெரியுது இந்த உலகத்துல யாருமே பெரிய ஆள் கிடையாதுன்னு. நான் இன்னமும் என் வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு எங்க அப்பாவுக்கு பிடிச்ச பையனா நான் அவர்கிட்ட திரும்ப வருவேன். நீங்க இப்பவே நல்ல தரமான திறமையான ஆளா தான் இருக்கீங்க. நீங்க பேசாம வாங்க பாஸ். சரி விடுங்க விக்கி, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு, நம்ம அப்புறமா பேசலாம். முக்கியமான விஷயம், அந்த ஆலங்குடி பிரச்சனையை பத்தி தான் நம்ம இப்ப பேசணும். என்னப்பா சொல்றீங்க? நான் இப்ப அர்ஜென்ட்டா ஆலங்குடிக்கு போறேன். அதான் உங்க கார் வேணும்னு கேட்டேன். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்னது, ஆலங்குடிக்கு போறீங்களா? என்ன பாஸ், இப்ப எதுக்கு நீங்க அங்க போறேங்கிறீங்க? இல்ல விக்கி, நம்ம கண்ணுக்கே தெரியாம அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத நான் நேர்ல போய் பார்த்தாதான் தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா விக்கி? பூஜா இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி ஃபோன் பண்ணி எங்க வீட்டை இடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறீங்களா அப்படி இப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டல்ல. இப்பவும் அதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா நான் போய் பார்த்தே ஆகணும். அந்த லேண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத நான் நேர்ல பார்த்தாதான் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும். பூஜாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். பாஸ், அப்ப நானும் உங்க கூட வரட்டா? இல்ல விக்கி, நீங்க வர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். முடியாது பாஸ், நானும் கண்டிப்பா உங்க கூட வருவேன். இல்ல விக்கி, உங்களை ஆபீஸ்ல தேடுவாங்கல்ல. இல்ல பாஸ், உங்களை நான் தனியா அனுப்ப மாட்டேன். பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு நான் கண்டிப்பா உங்களை அனுப்பவே மாட்டேன். அப்படியே அனுப்புறதா நானும் உங்க கூட தான் வருவேன். சரி விக்கி, அப்ப வாங்க நம்ம 2 பேருமே சேர்ந்து போலாம். சரி பாஸ், வாங்க போலாம். சரி, கார்த்திகா நல்லா தூங்கிட்டா. நம்ம வீட்டுக்கு போலாமா? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன மேனகா, உங்க அக்கா இடத்துல இப்ப நீ தான் இருக்க. நீ தான் தைரியமா இருக்கணும். நீயே பயமா இருக்குன்னு சொன்னீன்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டை மீட்கிறதுக்கு நம்ம தான் போராடி ஆகணும். எனக்கு எல்லாமே புரியுதுமா. ஆனா அக்காக்கு இருக்கிற தைரியம் மாதிரி எனக்கு இல்லவே இல்லம்மா. அது மட்டும் இல்ல, கார்த்திகாவை எப்படி தனியா விட்டுட்டு போக? கார்த்திகாவை பாத்துக்கிறதுக்கு லட்சுமி அத்தை வரேன் இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ மேனகா, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது மேனகா. உங்க அக்கா தான் கால் பண்றா. உங்க அக்கா கிட்டே பேசுவோம். பூஜா. அம்மா, நான் வந்துகிட்டு இருக்கேம்மா. அம்மா, நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. கார்த்திகா ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும். கார்த்திகா கிட்ட இந்த விஷயத்த பத்தி யாரும் சொல்ல வேண்டாம். நீங்களும் மேனகா மட்டும் வீட்டுக்கு போங்க, சரியா? லட்சுமி அத்தைய கார்த்திகாக்கு துணையா ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்லுங்க. சரி பூஜா. ஆனா மேனகா தான் ரொம்ப பயப்படுறா. அம்மா, அவகிட்ட போனை கொடுங்க, நான் பேசுறேன். இந்தா கொடுக்கேன். இந்தா மேனகா, அக்கா பேசுறா. அக்கா சொல்லுக்கா. மேனகா, இப்ப நீ எதுக்கு பயப்படுற? இல்லக்கா, நைட்டு நாங்க தனியா இருக்கோம். யாராச்சும் வந்து திடீர்னு வீட்டை இடிக்கிறதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா என்னக்கா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பயமா இருக்குக்கா. இங்க பாரு மேனகா, அது நம்ம தாத்தா நம்ம அம்மா காண்டி கொடுத்த வீடு. அதை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது. நீ முதல்ல தைரியமா இரு. அந்த வீட்டை நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். நீ ஃபர்ஸ்ட் நம்பணும். புரியுதா நான் சொன்னது? புரிஞ்சதுக்கா. சரிக்கா, நான் அம்மா கிட்ட கொடுக்குறேன். சரி மேனகா. சரி பூஜா, நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்துரு. சரிம்மா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரி பூஜா, நாங்க வைக்கிறோம். சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போலாமா? போலாமா. உங்க அக்கா கிட்ட பேசினோனே தைரியம் வந்துட்டு, அப்படிதானே? ஆமாம்மா. சரிம்மா, நம்ம வீட்டை நம்ம யாருக்காண்டி விட்டு கொடுக்க கூடாது. வாங்க போலாம். அம்மா, லட்சுமி அத்தை வந்துட்டாங்க. வாங்கக்கா வாங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் கார்த்திகாவை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன திடீர்னு வீட்டுக்கு போறீங்க? ஒன்னும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் இன்னைக்கு நானும் மேனகாவும் வீட்டுல இருக்க போறோம். நீங்க பக்கத்துல இருந்து கார்த்திகாவை பாத்துக்கோங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு பொறுமையாவே காலையில வாங்க. சரிக்கா, பாத்துக்கோங்க. அம்மா, அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்ல? இருக்கட்டும், இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நம்மளே முடிஞ்ச அளவு சமாளிச்சு பார்க்கலாம், சரியா? சரிம்மா. சரி வாங்க, நேரம் ஆகுது, சீக்கிரமா போலாம். இரு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன்.